என்னை பெத்தவளே, இப்போவாவது நீ இதை படி. அவன் யாருன்னு என்னை கோவமா கேட்பல்ல, இப்போ சொல்கிறேன். என் தோள் அவன், என் தோழன் அவன். சரி விடு, இதெல்லாம் சொன்னால் மட்டும் நீ என்னை புரிஞ்சுக்கவா போகிற? எப்படியும் உன் சொந்த ஜாதியில் ஒருத்தவனை பார்ப்ப, அவனோடு படுக்க வைப்ப. என்னுடைய உருவம், இத்தனை ஆண்டுகளாக நான் ஒளித்து வைத்த என்னோட அங்கங்கள் அப்போ அவன் வசம். அவன் இதழ் என்னோட சதைய சீண்டும், வேகம் கூடும், காம ஓசைகள் வரும். யாருன்னே தெரியாதவன் என் பெண்மையில் அவன் பசியாற்றி கொண்டிருக்க என் மனசில் வர்றது என்னமோ என்னவன் மட்டும்தான். எதுக்கு இதெல்லாம்? என்னை பெற்றவங்களோட மானம் காக்க தான். மானமும் மரியாதையும் ஒரு பொண்ணோட யோனிக்குள்ளே வச்சு அம்மனத்தை அசிங்கமாக பேசும் இந்த சமூகம். மீசையும் இருக்கும். என் சாதி ஆண்களே, என் விருப்பம் இல்லாமல் உன் சகஜாதி ஆள் உன் வீட்டு படுக்கையில் என்ன புணர நீ தாராளமாக மீசையும் இருக்கு. வாழட்டும் நீயும் உன்னோட ஜாதியும், மீசையும் வேட்டியும்.